வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா நோட்டிபிகேஷன் மூலமா பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன்னா 87வது மேட்ச் ப்ரோ கபடியில தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் நம்ம டபாங் டெல்லிக்கான ப்ரெடிக்ஷன் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், அதாவது நம்ம டெலகிராம்ல டெய்லி ஸ்மால் லீக் டீம் கொடுக்குறேன். கீழே பாத்தீங்கன்னா ஒரு சில சஜஷனும் நான் கொடுப்பேன். ஸோ அது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நான் ஒருவேளை சில இன்னைக்கு சேஃபா டீம் போட்டா ரிஸ்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்பேன். நான் ரிஸ்கா டீம் போட்டா சேஃபான ஆப்ஷன் கூட இந்த பிளேயரை வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா இவருக்கு பதிலா இவரை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் சொல்லுவேன். நீங்க எல்லாருமே நிறைய பேர் என்னோட டீம்ஸை யூஸ் பண்றீங்க, ஸோ பரவாயில்ல. பட் இருந்தாலும் உங்களுடைய சொந்தமான டீமை கண்டிப்பா கிரியேட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே பிளஸ்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம எப்பவுமே பாத்தீங்கன்னா சொந்தமா எப்படி டீம் கிரியேட் பண்ணும் அப்படின்னா, என்னோட டீம் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸா தான் நீங்க எடுத்துக்கணும். ஃபர்ஸ்டே உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த 7 பிளேயரை கரெக்டா நீங்களே இப்போ வீடியோஸ் பார்த்துட்டோ இல்ல அதுக்கு முன்னாடியோ நீங்க ஒரு இதை ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோட டீம் பாருங்க, நான் லாஸ்ட் 2 நிமிஷத்துலயே 3 நிமிஷத்துலயே கொடுக்கல கிரிக்கெட் மாதிரி. உங்களுக்கு கபடிக்கு நான் சீக்கிரமாவே போஸ்ட் பண்ணிடுறேன். மேக்சிமம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டீம் கொடுத்துட்றேன். ஸோ நீங்க அந்த 7 பிளேயரை கரெக்டா நீங்க ஒரு இதை ப்ரெடிக்ட் பண்ணி, அதே மாதிரி நானும் டீம் செட் பண்ணியிருக்கேனா, நானும் அதே 7 பிளேயர் எடுத்திருக்கேன், இல்ல நீங்க ப்ரெடிக்ட் பண்ண 7ல நான் ஒரு 5 பிளேயர் இல்ல 6 பிளேயர் வரைக்கும் சேமா எடுத்து ஒரு பிளேயர் தான் வித்தியாசங்கள் அப்படின்னா, நீங்க அந்த ரிஸ்கோடய நீங்க தைரியமா போகலாம். ஸோ அதனால எப்பவுமே ஃபர்ஸ்ட் உங்க டீமை நீங்க கிரியேட் பண்ணுங்க. ரெஃபரன்ஸுக்கு என்னோட டீமை நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். ஏன்னா வின்னர் லாஸ் ஃபேண்டசில இருக்கதான் செய்யும். எல்லா மேட்சுமே எவனாலையுமே வின் பண்ணவே முடியாது. அப்படி சொன்னாலே அவன் ஃப்ராடு தான். ஸோ இன்னும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். அதுதான் இந்த ஃபேண்டசி கேம். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் டபாங் டெல்லிக்கான ப்ரெடிக்ஷன். மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காகவே நம்ம ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் எல்லாமே. அதே போல ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா ஒரு டைம் நான் சொன்னதுக்காக நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கட்டாயம் நீங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லல, ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி பாருங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய இப்போ இங்கிலாந்து வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் மேட்ச் 3 T20 மேட்சுக்குமே அவங்க ஃப்ரீ கிவ் அவே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே அதை பயன்படுத்தி இருக்கலாம். எத்தனை பேர் பயன்படுத்திங்கன்னு தெரியல. அதே போல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு டைம் நீங்க இதில் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ஃபியூச்சர் உங்களுக்கு அவ்வளோ கூட பிடிக்கும். நீங்க மற்ற ஆப்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு சொல்றேன், 19 ரூபா என்ட்ரி ஃபீஸ்ல நீங்க 4 மெம்பர் லீக் போட்டீங்கன்னா 66 ரூபா தான் வின்னிங் கிடைக்கும். ஆனா இங்க 19 ரூபால 70 ரூபா வின்னிங் கிடைக்கும். ஸோ 4 ரூபா டிஃபரன்ஸ் இருக்கு வெறும் 19 ரூபா கான்டெஸ்ட். அப்போ பெரிய கான்டெஸ்ட்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம புது புது ஆப்போனன்ட் வராங்க, நம்மள மாதிரி சின்ன சின்ன ஆப்போனன்ட் வர்றதுனால அது ஒரு அட்வான்டேஜா தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு டைம் ஜாயின் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணி பிளே பண்றது அது உங்களுடைய விருப்பம். இப்போ தமிழ் தலைவாஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டீம் என்ன டீம் தமிழ் தலைவாஸ் எப்படி ஆடுறாங்க, சூப்பரா ஆடுனாங்க. ஃபர்ஸ்ட் நான் கூட இந்த சீரீஸ்ல அதாவது ஸ்டார்டிங்ல தமிழ் தலைவாஸ் விளையாடுறத பார்த்துட்டு எப்பா இந்த வாட்டி கப்பு அடிக்க மாட்டோம், அட்லீஸ்ட் அந்த ஒரு கெத்தா ஃபைனல்ஸ் இல்ல செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போவோம் அப்படின்னு பார்த்தா, அதுவும் புனேரி பல்டனால வின் பண்ணோட பார்த்தா எப்படி இல்லாம இருந்தது. பட் கடைசியில இதெல்லாம் ஒரு டீமா இதுக்கு எங்க ஊர்ல உண்மையிலே சொல்றேன், எங்க தூத்துக்குடி சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய பையன்கள் கபடி சூப்பரா விளையாடுவாங்க. அவங்கள வச்சு விளையாண்டா கூட விளையாண்டலாம் போல அந்த மாதிரி இருக்கு. அதை விட கேவலமா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு மேட்ச் தோத்தோம், அடுத்த ஒரு கம்பேக் கொடுத்தோம்னா பரவாயில்ல. இதனால இருக்கிறதுலே கேவலமா தெலுங்கு டைட்டன்ஸை பார்த்தேன். ஆனா தெலுங்கு டைட்டன்ஸ் பாத்தீங்கன்னா டேபிள் 2ல இருக்கிறாங்க. ஸோ யாராலையுமே நம்ம ஒரு டீம்னா அதுதான் உண்மையான ஒரு டீம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ லாஸ்ட் சீசன் கடைசியில கிடந்த மாதிரி கிடந்தாங்க. ஒரு கேவலமா பேசுனாங்க தெலுங்கு டைட்டன்ஸ். தெலுங்குனாலே ஒரு இதுதான், ஐயா இதெல்லாம் ஒரு டீம் அப்படின்றதுனால இந்த சீரீஸ்ல கோச் பயங்கரமா அந்த டீம் கொண்டு மேல கொண்டு வந்துட்டாரு. ஃபுல்லா டிஃபென்ஸ் அட்டாக். இதுல பவன் வேற இல்ல. பவன் வந்தாரு அப்படின்னா இன்னும் அந்த டீம் கண்டிப்பா ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுவாங்க அப்படின்னு நம்மளால ஸ்வேரா சொல்ல முடியும். அது டீம் இதுவும் இருக்கு. ஸோ என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரிதான் ஆடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் டபாங் டெல்லி. இன்னைக்கு மேட்ச்லயும் டபாங் டெல்லி தான் வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 85% டபாங் டெல்லி. ஏதாச்சும் அதிசயம் நடந்தா மட்டும்தான் தமிழ் தலைவாஸ் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நான் டபாங் டெல்லிக்கு ஃபேவரா தான் டீம் போட போகிறேன். ஸோ இருந்தாலும்
பேஸ்டாமி ரைட் கார்னர், ரோனாக் ரைட் கவர், ஆஷிஷ் லெஃப்ட் கவர், நிதிஷ்குமார் லெஃப்ட் கார்னர், சச்சின் முதல் ரைடர். அதாவது லாஸ்ட் பிகேஎல் ஆக்ஷன்ல அதிக ரூபாய்க்கு போன பிளேயர் வந்து லாஸ்ட் மேட்ச்ல வெறும் 9 ரைடு போனாரு. சரிங்களா, ஒரு சிங்கிள் ரைடு பாயிண்ட் கூட வந்து வாங்கி கொடுக்க முடியல ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு அகைன்ஸ்டா. அதை விட ஒரு சந்திரன் ரஞ்சித் நம்ம தமிழ்நாட்டு பிளேயர், அவரு கூட ஒரு 4 பாயிண்ட் வாங்கி கொடுக்காரு. ஆனா இத்தனை கோடிக்கு வாங்கின சச்சினால 9 ரைடுல 5 அன்சக்சஸ்ஃபுல், 4 வாட்டி மாட்டிக்கிட்டாரு. ஒரு 0 சக்சஸ்ஃபுல் தான் கொடுத்தாரு. அவர் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மெயின் ரைடர். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சஃபாகி, ஈரான் பிளேயர். இவர் தான் இந்த சீசன்ல தமிழ் தலைவாசுக்கு ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்காரு. ஆவரேஜா எல்லா மேட்சுமே சொல்றது போல ஒரு 5ல இருந்து 7 சக்சஸ்ஃபுல் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாரு. சோ அதனால அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரைடர்ல நம்ம எடுக்கலாம். அடுத்து சந்திரன் ரஞ்சித் லாஸ்ட் மேட்ச்ல சப்ல தான் உள்ள வந்தாரு, சச்சினுக்கு பதிலாக தான் உள்ள வந்த மாதிரி வந்தாரு. ஓரளவுக்கு ஒரு 4 ரைடு ஸ்கோர் பண்ணார். பட் அவர் வந்து கன்சிஸ்டன்சியா எல்லா மேட்சுமே சந்திரன் ரஞ்சித்தால ஸ்கோர் பண்ண முடியாது. இன்னைக்கு டபாங் டெல்லிக்கு அகைன்ஸ்டா வேற ஆடுறாங்க. சோ கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு சந்திரன் ரஞ்சித்ல இருந்து அதிகபட்சமா நீங்க 3ல இருந்து ஒரு 5 சக்சஸ்ஃபுல் வரைக்கும் வேணா எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல நீங்க எதிர்பார்க்க முடியாது. சஃபாகிட்ட இருந்து ஒரு 5ல இருந்து ஒரு 8 வரைக்கும் நீங்க இன்னைக்கு மேட்ச்ல வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா டெல்லி டிஃபென்ஸ் ஒன்றும் ரொம்ப டாப் கிளாஸ் ஹரியானா டிஃபென்ஸ் மாதிரிலாம் இருக்காது. அதனால ஒரு 8, 10 வரைக்குமே இவரால் நீங்க ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடியும் நான் நம்புறேன். அதனால ஒரு இம்பார்ட்டன்ட் ரைடரா நம்ம வந்து அவரை வந்து பார்க்கலாம். அடுத்து டிஃபென்ஸ் மோட்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா டபாங் டெல்லியில எல்லாருமே ரைட் ரைடர். ஆஷிஷா இருக்கட்டும், நம்ம அசும் மாலிகா இருக்கட்டும், நவீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆஷிஷா இருக்கட்டும், 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரைட் ரைடர். அதுக்கு அடுத்து சப்ல வரக்கூடிய மோஹித் எல்லாருமே இன்னைக்கு ரைட் ரைடரா தான் இருக்காங்க. வினய் மட்டும் தான் லெஃப்ட். ஆனா அவர் வந்து சப்ல கூட வரமாட்டாரு. ஸோ இருக்கிற 4 ரைடர்ஸுமே ரைட் ரைடர். ஸோ நிதிஷ்குமாரோட இம்பார்ட்டன்ட் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சாகில் வீலா அவர்லாம் லாஸ்ட் மேட்சோட அடிச்சு துரத்தி விட்டாச்சு, வெளியே சப்ல எடுத்து விட்டாச்சு, ஒண்ணுமே ஆடல. ஸோ நிதிஷ் தான் வந்து லெஃப்ட் கார்னர்ல இருப்பாரு. இன்னைக்கு ஒரே ஒரு ரிஸ்க் இருக்கு நண்பா, உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு பட்டா நீங்க எடுக்கலாம். இந்த ரைட் கவர் ரோனாக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா பொசிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். நீங்க பாருங்க 4 பிளேயரும் அவரு சைடு தான் ஆடுறாங்க. அசும் மாலிகா இருக்கட்டும், நவீனா இருக்கட்டும், ஆஷிஷா இருக்கட்டும், மோஹிதா இருக்கட்டும், 4 பேருமே ஒரு 40ல இருந்து 50 ரைடு வரைக்கும் அவருக்கு வந்து பொசிஷன் இருக்கு. ஆனா அவர் ஃபார்ம்ல கிடையாது. லாஸ்ட் மேட்ச் கூட 2 டேக்கிள் பண்ணி அன்சக்சஸ்ஃபுல் தான் ஆனாரு, ஒரு சக்சஸ்ஃபுல் கூட கொடுக்க முடியல. அதே போல ஆஷிஷ்க்கு இன்னைக்கு கவருக்கு வேலையே கிடையாது. ஃபிளாப் கண்டிப்பா ஆஷிஷ் வந்து இன்னைக்கு மேட்ச்ல ஃபிளாப் கூட என்னால ஸ்வேரா சொல்ல முடியும். சோ ரோனாக்கா பேஸ்டாமியான்னு சொல்ல வச்சுக்கோங்க. ஏன்னா பேஸ்டாமிக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு. 4 பேர் இந்த சைடு ஆடும்போது ஒரு 3 பேர் 4 பேர் 5 பேர் இந்த மாதிரி கேம்ல பேஸ்டாமி ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் உங்களுடைய ரொம்ப இன்னைக்கு நீங்க நம்பி போனீங்கன்னா ரோனாக்கு எடுத்து போனீங்க, இல்ல இந்த இடத்துல அபிஷேக் கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு என்ன வேணாலும் பண்ணலாம் கோச். அதனால இந்த ரைட் கவர் பொசிஷன் வந்து ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. ஸோ ஃபேண்டசில ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க இந்த ரைட் கவர் அல்லது லெஃப்ட் கார்னர் ரைட் கார்னருக்கு வந்து நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நிதிஷ்குமார், முதல் இம்பார்ட்டன்ட். 2வது சஃபாகி, 3வது வந்து பாத்தீங்கன்னா ரோனாக், 4வது வந்து பேஸ்டாமி. இந்த 4 பேரை மட்டுமே நீங்க தமிழ் தலைவாசில போக்கஸ் பண்ணா போதுமானதா இருக்கும்னு எனக்கு தோணுது. இதுல கேப்டன் வைஸ் கேப்டனா நிதிஷ்குமாருக்கு வந்து கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் போகலாம். சஃபாகிக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க வந்து தைரியமா எடுத்துட்டு போகலாம். ஸோ லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பெஸ்ட் பிளேயர் ரோனாக். பட் ஃபார்ம்ல இல்ல, பட் பொசிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்தது பார்க்கக்கூடியது டபாங் டெல்லி. ஸோ டபாங் டெல்லியும் வந்து நல்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லா ஆடிட்டு இருக்காங்க. கேவலமான பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, ஓரளவுக்கு நல்லாவே ஆடுறாங்க. லாஸ்ட் மேட்ச் கூட பட்னா பைரட்ஸ் கூட டிரா பண்ணாங்க. ஸோ அசும் மாலிக், நவீனே, ஆஷிஷ் 3 முக்கியமான ரைடர்ஸ் இருக்கிறாங்க. இதுல கண்ணை மூடிட்டு அசும் மாலிக் வந்து இன்னைக்கெல்லாம் சூப்பர் 10 எடுப்பாருன்னு ஸ்வேரா சொல்ல முடியும். நல்ல டீம் கூட போராடி விளையாடக்கூடிய பிளேயர், தமிழ் தலைவாஸ் கூட சொல்ல வேணும். ஸோ கண்டிப்பா ஆடிடுவார். நவீன்கிட்ட ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் என்ன நான் பாக்குறேன்னா, அந்த முதல் 5 ரைடுல வந்து நவீன் நல்லா ஸ்கோர் பண்ணாருன்னா ஃபுல்லா ஆட வைக்கிறாங்க. இல்ல அப்படின்னா நவீனை வந்து அப்படியே ஒரு பேக்கப் மாதிரி தான் எம்டி ரைடு மட்டும் தான் ஆடுறாரு. பெருசா முன்னாடி உள்ள நவீன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் இப்ப கிடையாது. நவீன் லோக்கல் ட்ரெயினா ஆகி போச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபார்முக்கு வந்துட்டாரு. இன்னும் 2-3 வருஷம் போனா அவன் லோக்கல் ட்ரெயின் இல்லாம டேரக்டப்பா ஆயிடுவார் நினைக்கிறேன். அடுத்து ஆஷிஷை பொறுத்த வரைக்கும் எம்டி ரைடர் ஸ்பெஷலிஸ்ட். தேவைப்படும் போது அந்த டீமுக்கு வந்து நல்லா ஆடுவாரு. பிளஸ் ஒரு சில மேட்ச்ல வந்து நல்லா டேக்கிள் பண்ணி கொடுக்காரு, அட்லீஸ்ட் ஒரு டேக்கிள். ஸோ ஒரு 20 பாயிண்டோட தான் அவர் ஆரம்பிக்கிறாரு.
ஒரு 4 இல்ல 3 ரைடு சக்சஸ்ஃபுல் பண்ணி கொடுத்தா கூட அதுல ஒரு 20 பாயிண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிளேயிங் லெவல் எல்லாம் சேர்த்து ஒரு 40 to 50 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. ஆனா நவீன் வந்து இன்னைக்கு தமிழ் தலைவாஸ் கூட ஆடுறதுனால எப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நிறைய பேர் வந்து அஷும் மாலிக் நவீன் இந்த 2 பேருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் நீங்க வந்து அஷும் மாலிக் ஆசிஸ்க்கும் நீங்க வந்து தாராளமா இம்பார்ட்டன்ஸ் எடுக்கலாம். தைரியமா ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நவீனுக்கு பேல ஆஷிஷ் கூட எடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். டிஃபென்ஸ் பாத்தீங்கன்னா யோகேஷ், சில்லர், அடுத்து சந்தீப், அடுத்து வந்து சந்தீப் தேஸ்வால், அடுத்து ஆஷிஷ். இதுல வந்து இன்னைக்கு வந்து தமிழ் தலைவாசல் ஆடக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா சஃபாகி இந்த சைடு ஆடுறாரு, சந்திரன் ரஞ்சித் இந்த சைடு ஆடுறாரு. சஃபாகி தான் நம்ம டீம்ல 20+ ரைடு அட்டெம்ப்ட் பண்றாரு. அப்படிங்கும்போது லெஃப்ட் சைடு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க வந்து சச்சின் மட்டும் தான் ஆடுறாரு. ஒருவேளை விஷால் உள்ள வந்தா அவரு ஆடலாம். மாசான முத்து அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்தா ரைட் ரைடரா இருப்பாங்க. ஸோ மோஸ்டா லெஃப்ட்டுக்கு வந்து நல்ல பேக்கப் இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா யோகேஷ், சந்தீப் தேஸ்வால், ஆஷிஷ், அதுக்கப்புறம் வந்து சில்லர் 4 டிஃபென்ஸுமே இம்பார்ட்டன்டா என்ன பொறுத்த வரைக்கும். பட் நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு 3 பேரை வந்து எடுத்துக்கோங்க. ஆனா இந்த 5 பேர் கொண்ட ஃபேண்டசி ஆப்ல, அதாவது ஒரு டீம் அதிகபட்சம் 5 பேர் தான் எடுக்க முடியுங்க ஃபேண்டசி ஆப்ல. ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். அதே போல 6 பேர் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு டீம்ல இருந்து 6 பேர் செலக்ட் பண்ணக்கூடிய ஃபேண்டசி ஆப்லயும் நீங்க ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாம். அது எப்படிங்கிறத டீம் செலக்ஷன்ல பார்க்கலாம். பட் கண்டிப்பா அஷும் மாலிகை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்க. யோகேஷை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஷிஷை தான் எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 80% பேர் வந்து ஆஷிஷ் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஆஷிஷ் சைடு வந்து ஒருத்தர் தான் ஆடுறாரு. ஆனா இன்னைக்கு வந்து எப்படி வந்து தமிழ் தலைவாசில ரோனாக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் சொன்னோமோ அதே போல இன்னைக்கு வந்து சந்தீப்பும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் கவர் வந்து டபாங் டெல்லியில இன்னைக்கு முக்கியம். அதனால ஏன்னா சஃபாகி ஆடுறாரு, சந்திரன் ரஞ்சித் ஆடுறாரு. 30+ ரைடு கிட்ட அந்த சைடு ஆடும்போது அவருடைய கவர் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். கவர் ஸ்ட்ராங்கா இருந்த இன்னைக்குலாம் பொசிஷன் நல்லா இருந்த அன்னைக்கு நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு டபாங்குக்கு. ஸோ அதனால அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கட்டும். ஸோ அடுத்து இன்னைக்கு மேட்ச்ல லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய குட் பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் எப்பவும் சொன்னது போல டெல்லியில இருக்கக்கூடிய 3 பிளேயர்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த 3 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 to 40% தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அஷும் மாலிக், யோகேஷ், ஆஷிஷ், நவீன் இப்படிதான் ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த சில்லர் அதாவது ரைட் கவர், லெஃப்ட் கவர், தேர்ட் ரைடு ஆடக்கூடிய ஆஷிஷ். நீங்க டிஃபென்ஸ் அந்த கார்னர் ஆஷிஷ் நினைச்சுக்காதீங்க. ஸோ இந்த ரைட் கவர், லெஃப்ட் கவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்பா லெஃப்ட் கவர் இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு மேட்ச்ல லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய 3 பிளேயர்ஸ் இவங்க தான். ஸோ இவங்களை உங்களுடைய டீம்ஸ்ல கிராண்ட் லீக்னாலும் சரி, ஸ்மால் லீக்னாலும் சரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்களான்னு ஒரு டைம் வந்து நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து இன்னைக்கு மேட்ச்ல ரிஸ்கான பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கறத நான் பாக்குறேன்னா சச்சின். ஏன்னா சச்சினோட செலக்டட் பெர்சன்டேஜ் ஒரு 20 தான் இருக்கு. நீங்க மறுபடியும் சச்சினை நம்பினீங்க அப்படின்னா இந்த மேட்ச்ல வந்து ட்ரை பண்ணலாம். ஆனா ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஷிஷ் கிட்டையும் சில்லர் கிட்டையும் ஆடணும். ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு சச்சின் வந்து பேக் டு ஃபார்ம் வர்றதுக்கு. பட் ரிஸ்கான பிளேயர். ஒருவேளை இன்னைக்கு ஒரு 10 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரோனால்ட் எப்பவும் சொன்னது போலதான். ஏன்னா பொசிஷன் வந்து செம ஸ்ட்ராங். 4 பேருமே அவர்கிட்ட தான் ஆடுறாங்க. ஒரு 5-6 அட்டெம்ப்ட் வச்சு ஒரு 3 அட்டெம்ப்ட் சக்சஸ்ஃபுல் கொடுத்தா கூட தமிழ் தலைவாசில இருந்த ஒரு பெஸ்ட் பிக் ஆயிடுவாரு ரோனாக். அதனால அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நவீன்குமார் ஒரு 50% செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2வது ரைடரை வந்து சரியா பயன்படுத்தினார் அப்படின்னா நவீன்குமார் முதல் ரைட்ல இருந்தே நல்லா ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பா ஒரு 15+ ரைடு போவாரு. ஸோ அப்போ வந்து இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ஸோ ரிஸ்கான பிளேயரா சச்சின், ரோனாக், நவீன்குமார் இந்த 3 பேரையும் நான் பாக்குறேன் இன்னைக்கு. அதே போல கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு வந்துட்டுனா ஸ்மால் லீக் வந்துட்டுனாலும் சரி, மினி லீக், மெகா லீக் இந்த 3 பேரை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அஷும் மாலிக், நிதிஷ்குமார், நம்மளுடைய நிதிஷ்குமார், சரி நவீன்குமார் நினைச்சுறாங்க, நிதிஷ்குமார், யோகேஷ் இந்த 3 பேருக்குமே பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. உங்க ஆப்பனண்டே நீங்க எத்தனை லீக் போட்டாலும் சரி இந்த 3 பேர்ல தான் கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்துட்டு வர வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய டீமை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரிஸ்க் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதாவது நம்ம அது என்னது தமிழ் தலைவாசில இருந்து நிதிஷ்குமாரையும் சஃபாகியும் பிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஆஷிஷ் இருக்கிறாரு. சரிங்களா? ஸோ ஆஷிஷை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கணும். அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய லெஃப்ட் கார்னர் ஆஷிஷ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுல இருந்து சஃபாகியை தூக்கி ஆகணும். சஃபாகியை தூக்குனீங்க அப்படின்னா நீங்க தமிழ் தலைவாசில இருந்து இன்னொரு பிளேயர் எடுக்கணும். ஸோ அதனால இன்னைக்கு நான் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு ரிஸ்க், ஆஷிஷ் ஸ்கோர் பண்ணல அப்படின்னா நமக்கு நிதிஷ்குமாரும் சஃபாகியும் நல்லா ஆடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஓகே, நம்ம வந்து வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதே போல வந்து சந்தீப்
தேஸ்வால், சில்லர், யோகேஷ், அஷுமாலிக், நவீன்குமாரும் நம்மளுடைய ஒரு ட்ரம்ப் பிக்கா தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்டா இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, சேம் அதே ஆஷிஷ், அந்த தேர்ட் ரைட் ஆடுவார்ல அந்த ஆஷிஷை கூட நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இல்ல தமிழ் தலைவாசில வந்து யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். இல்ல ரோனாக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இல்ல பேஷ்டாமி அந்த மாதிரி கூட பிக் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல சஃபாகி எடுக்க மாட்டாங்க, நிதிஷ்குமாரையும் பேஷ்டாமியும் எடுத்துட்டு இந்த இடத்துல ஆஷிஷை கொண்டு வந்துருவாங்க, நவீன் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா 4 டிஃபென்ஸ் கவர் பண்ணிட்டு டெல்லியில அஷும் மாலிக்கை மட்டும் ரைடரா வச்சுட்டு கூட வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு ஸ்மால் லீக்ல. ஸோ கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இப்போ நீங்க என்னோட ப்ரெடிக்ஷன் பாத்துட்டீங்க. கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா நான் போடுறது மோஸ்டா அஷும் மாலிக் கேப்டனாகவும் நிதிஷ்குமார் வந்து வைஸ் கேப்டன். அதுவே இன்னைக்கு மேட்ச்ல மெயின் பிரைமரியா வந்து சாகில் குயிலா இல்லாம நிதிஷ்குமார் தான் லெப்ட் கார்னரா நின்னாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கண்டிப்பா நிதிஷ்குமார் வந்து கேப்டனா ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவர் சைடு தான் அஷும் மாலிக் ஆடுறாரு, நவீன் ஆடுறாரு, ஆஷிஷ் ஆடுறாரு. ஸோ 3 பேரும் ஆடும்போது கண்டிப்பா அவர் வந்து அஷும் மாலிக்கு ஈக்குவலா பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ நீங்க அவர் ஸ்டார்டிங் 7 பாத்துக்கோங்க, அவர் தான் வந்து லெப்ட் கார்னர்ல இன்னைக்கு நிக்காரு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கேப்டன் ஆப்ஷன் எடுத்துட்டு அஷும் மாலிக்கு கூட வைஸ் கேப்டன் வந்து போகலாம். இல்ல சாஹில் குயிலா தான் வர்றாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அஷும் மாலிக் கேப்டனாவும் நிதிஷ்குமாரை வந்து வைஸ் கேப்டனாவும் ட்ரை பண்ணலாம். ஒரு சில பேர் வந்து யோகேஷை கூட வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நீங்க உங்களுடைய சொந்தமா ஒரு எதையும் பார்க்காம உங்களுடைய ஒரு 7 பேர் கொண்ட ஒரு டீம் வந்து நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஸோ அதுக்கும் நான் ஃபைனல் டீம்னு சொல்லி டெலகிராம்ல கொடுக்கறதுக்கும் ஒரு ஃபாலோ இருக்கு. இல்ல ஒரு சில சேஞ்ச் இருக்குன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ, இன்னைக்கு இவன் நல்லா ஆடுவான், இவன் நல்லா ஆட மாட்டான் அப்படின்னு உங்களுக்கும் ஒரு சில ஐடியாஸ் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்க டீம் போட்டீங்கன்னா கண்டிப்பா என்னோட டீமோட நீங்க நிறைய பாயிண்ட் எடுப்பீங்க. நான் ஸ்வேரா சொல்றேன். ஏன்னா அது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. நானே என்னைக்காச்சும் ஒரு நாள் சரியா டீம் கிரியேட் பண்ண முடியலன்னா என் ஃப்ரெண்டு டீமை வாங்குவேன், அதை அப்படி கால் பண்ணி போட்டுற மாட்டேன். அதுல இருந்து ஒரு சில சேஞ்ச் பண்ணுவேன், ஆனா அவனோட நான் பாயிண்ட் கூட வாங்கிடுவேன். எப்படின்னா ஒரு எக்ஸாம்ல வந்து ஒருத்தன் பேப்பரை நம்ம பார்த்து எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், அவனை விட சில டைம் வந்து நம்ம அவனோட மார்க் கூடிடுவோம். அவனை பார்த்தா நம்ம எழுதியிருப்போம், ஆனா அவனோட நம்ம மார்க் கூடியிருப்போம். அந்த லாஜிக் தான். ஸோ கொஞ்சம் நீங்களும் சொந்தமா டீம் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு உண்மையிலே ஒரு பிளஸ்ஸா தான் இருக்கும் எப்பவுமே. ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ வீடியோவை மேக்சிமம் எவ்வளவு பேர் லைக் பண்ண முடியுமோ லைக் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்தீங்கன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கபடி ஃபேன்ஸுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.